ஏற்றம் தருவார் ஏரிவாய் பெருமாள், அழகிய மணவாள பெருமாள் தற்போது அழகற்று காண்பதுதான் நம்முடைய தலைமுறை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மல சங்கர். இந்த ஏரிவாய் கிராமத்திற்கு அருகிலேயே காசி விஸ்வநாத திருக்கோவிலும் அமைந்திருக்குங்க. இதற்கான காணொளி நம்ம சேனலில் இடம்பெற்றிருக்கு. காணொலியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. ஸ்ரீ கமலவள்ளி தாயார் உடனுரை அழகிய மணவாள பெருமாள் திருக்கோவில். நம்முடைய வாழ்க்கையில ஏற்றத்தை தருவார் ஏரிவாய் பெருமாளுங்க. இங்குள்ள பெருமாளை தரிசித்தா நம்முடைய வாழ்வில் ஏற்றம் நிச்சயம் உண்டுங்க. இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகில் உள்ள ஏரிவாய் என்ற அழகான கிராமத்தில் அமைந்திருக்குங்க. இந்த ஊருக்கு ஏரிவாய் என்ற பெயர் வர காரணமே காஞ்சிபுரம் பாலாற்றிலிருந்து நீர்வரத்து இங்குள்ள ஒரு ஏரியில நிரம்பி பாசனத்திற்கு பயன்பட்டு இந்த கிராமமே வளமானதாகவும் செழிப்பானதாகவும் காணப்படுவதனால தான் இந்த ஊருக்கு ஏரிவாய் என்ற பெயர் வந்ததாகவும் கூட கூறப்படுகிறது. இந்த ஆலயத்துடைய நுழைவாயில் பார்த்தீங்கன்னாலே தற்போது முற்றிலும் அழிந்த நிலையில நம்மால பார்க்க முடியுங்க. நுழைவாயில் இடிந்து மொட்டை கோபுரம் முழுவதும் புல் செடிகள் வளர்ந்து இடிபாடுடன் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நுழைவாயில் மேல்புறத்துல சிறு சிறு சிற்பங்களும் நம் கண்களுக்கு விருந்தாக அமைகிறது. இந்த ஆலயத்துடைய தீர்த்த கிணறோ தற்போது பயனற்று நம் கண்களை கலங்கச் செய்கிறது. இந்த ஆலயம் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானதாக கூறப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் இந்த ஆலயம் திருப்பணிகளும் செய்யப்பட்டுள்ளதுங்க. காஞ்சிபுரத்திலே பிரசித்தி பெற்ற ஆலயம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில். ஆண்டுதோறும் பொங்கல் திருவிழாவின் போது பாரிவேட்டை நடைபெறுவது வழக்கங்க. பழைய சீவரத்திலிருந்து பெருமாள் வந்து செல்வார். அந்த சமயம் இந்த கிராமத்திற்கும் பெருமாள் வந்து செல்வதாக கூறப்படுகிறது. அதாவது பொங்கல் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் பல ஆலயங்களுக்கு பாரிவேட்டை செல்வது வழக்கம் உண்டுங்க. இந்த ஆலயத்திற்கும் வரதராஜ பெருமாள் இங்கு வந்து செல்வதாக ஐதீகங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா விமானம் கிடையாதுங்க. கருவறைக்கு முன்பாக 16 ஹால் மண்டபம் அமைந்திருக்கு. இந்த மண்டப தூண்கள்ல நரசிம்மர், அனுமர் போன்ற பல சிற்பங்களையும் நம்மால பார்க்க முடிகிறது. ஒரு காலத்துல இந்த ஆலயம் கோலாகலமாக விழாக்கள் கொண்டாடி சிறப்புடன் விளங்கிய இந்த ஆலயம் தற்போது சேதமடைந்த நிலையில் நம்மால் காண முடிகிறது. அழகிய மணவாள பெருமாள் அழகற்று காண்பதுதான் நம்முடைய தலைமுறையாகிறது. ஸ்ரீ கமலவள்ளி தாயார் இங்கு அருள்பாலிக்கின்றார். பெருமாள் பிரம்மாண்டமான நிலையில் நின்ற கோலத்தில் அழகிய கோலத்தில் காட்சியளிக்கின்றார்.
முழுக்க கோஷ்டத்தில் வெறுமனே காட்சியளிக்கிறது. இதுபோன்ற கிராமத்தில் அமைந்துள்ள சிறு சிறு கோவில்கள் வரலாற்று சிறப்புமிக்கதாக அமைந்திருந்தாலும் இன்னும் யாரும் அறியப்படாத ஒரு திருக்கோவிலாகவும் அமைந்திருக்குங்க. இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்கள் நம்ம காணொலியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.